இப்ப ராமர் எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு அவர் உடம்பெல்லாம் ரொம்ப ரூயின்டு, ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கும் ராமாயணத்துல, தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. இத பார்த்த உடனே சீதைக்கு ஒரே சந்தோஷமா. ஏன் சார் அவர் அடிபட்டிருக்கிறது சந்தோஷமா? ஏக்கோ அடிபட்டிருக்கு, என்னமா அடிபட்டிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாள். சீதைக்கு என்னன்னா, பாத்தியான மாத்துக்காரர் எப்படி சண்டை போட்டிருக்காரு இல்லையா இல்லையா, நம்ம பார்த்து மாமா செம்மையா சண்டை போடுறாரு பாருங்க அப்படின்னு ஒரு செல்ஃபி கூட எடுத்துப்பா பாருங்க. இங்க என்னை காப்பாற்றும் போது எங்க மாமா அடிபட்டது தான் இது பாருங்கள், வீர தழும்பு. இப்ப ராமரை கட்டி பிடிச்சுட்டாலாம் சீஜை. பரிஷஸ்வஜேன்னு வார்த்தை இருக்கு ஆரண்யா காண்டத்துல. உடனே பெரியவாச்சான் பிள்ளை விசாரம் பண்ணார் தனி ஸ்லோகில. கட்டி பிடிச்சுண்டார்னு சொல்லலாமே, அது என்ன நன்னா கட்டி பிடிச்சுண்டா அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது அவருக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னா சீதைக்கு வந்து இன்னும் கட்டி பிடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலிகையோட சக்தியில இவர் போனேன்னா, மகாலட்சுமி உடம்புல அவ்வளவு மூலிகையா, அவளை தியானம் பண்ணாலே நம்ம உடம்பெல்லாம் போகுமா, அதை கட்டி பிடிச்சுட்டாருன்னு இருக்கு. ராமருக்கு அப்பதான் தோணிதான், ஐயோ இன்னும் 2 அடி பட்டுக்கூடாதா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார் வியாக்கியானத்துல. இன்னும் சிறிது பட்டிருக்க கூடாதோ இவள் தான் அணைத்து கொள்ளன்னு ஒரு வார்த்தை. அவ்வளவு நினைச்சாராம், இதுக்கே இவ்வளவு நன்னா கட்டி பிடிக்கிறாள், இன்னும் 2 அடி நான் வாங்கிக்கூடாதா. இதுல ஒரு விஷயம் எங்க ஆச்சாரியன் சொல்வார். அப்பெல்லாம் எங்க சம்பிரதாயத்துல பெருக்காரணி சக்கரவர்த்தி ஆச்சார்னு ஒரு பெரிய சுவாமி எழுதியிருந்தார். அவர் ஒரு விஷயம் சொல்வார். ஒரு கவி அந்த காலத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். என்னன்னா, தேவலோகத்துல ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கா வாங்கோ அப்படின்ட்டு. பிரம்மா வந்து தன் அன்னவாகனத்துல கிளம்பினார். அன்னைக்கு சரஸ்வதியை கேட்டார், சரஸ்வதி தும் ஆ ரஹி ஹோ அப்படின்னு. நஹி மேரா எக் கான்சர்ட் ஹே. அவளுக்கு ஏதோ வீண கச்சேரி, அவ வந்து வீண கச்சேரிக்கு போயிட்டா. பிரம்மா வந்து அன்னவாகனத்துல போயிட்டு இருக்காரு. மெதுவா போறது அன்னம், அது நடுவில் பிரேக் டவுன் வேற ஆயிடுச்சு. ஏது அன்னம். அவருக்கு இப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு போனோம். இதெல்லாம் அந்த கவி எடுக்கிறார் ஸ்லோகத்துல. அது அவருக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போனோம். யாராவது இப்போ நம்ம வண்டி வரலன்னா யாரையாவது பிக்கப் கேட்பாரு, ப்ளீஸ் கேன் யூ ட்ராப் மீ அப்படின்னு. அப்போ முருகப்பெருமான் வந்துட்டு இருக்கார். அவர் வந்து மயில்ல வந்துட்டு இருக்கார். விளையாட இது நேரமா அப்படின்னு அவர் வந்துட்டு இருக்கார். வள்ளி தேவசேனால அவ எங்கேயோ பிஸி, அன்னைக்கு அவ வரல. அதனால பிரம்மா தவிக்கிறத பார்த்துட்டு முருகன் சொன்னார், யூ கேன் ஜாயின் மீ இதர், தோடா ஜகே ஹே, பேட் சக்தே ஹே. முருகன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் பிரம்மாவோட அப்பேட்டின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே மயில்ல பிரம்மா முருகன் 2 பேரும் வந்துட்டு இருக்கா. இப்போ முருகனுக்கு எவ்வளவு மூஞ்சி, எவ்வளவு முகங்கள்? 6. பிரம்மாக்கு சேர்ந்து எதிர்க்க கருடன்ல பெருமாளும் தாயாரும் வந்துட்டு இருக்கா. தாயாருக்கு தூரக்கேன்னு பார்த்தோம்னா 10 தலை தெரிஞ்சுதான். ஐயோ ராவணன் வந்துட்டான் அப்படின்னு பெருமாளை கட்டி பிடிச்சுட்டாளாம். பெருமாள் அப்ப சொல்லியிருக்கணும் இல்லையா, ராவணன் இல்லைன்னு, அவர் குவைட்டா இருந்துட்டாராம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த கவிகள்லாம் எப்படி யோசிச்சிருக்கா பாருங்க. இது சம்ஸ்கிருத ஸ்லோகம். சரி, இப்ப என்னன்னா அதுதான் 22வது ஸ்லோகம். சரி, இப்ப அடுத்தது, இப்போ உத்தரகாண்டத்துல இன்னும் இருக்கே, இன்னும் 2 ஸ்லோகம். அந்த 23 என்னன்னா ராவணனுடைய பிளாஷ்பேக். இப்பதான் இந்த சிவபெருமானோட சம்பந்தம் சொல்லியாச்சு. இந்த ராவணன் லங்கையில இருக்கும்போது போறவா வரவா கிட்டலாம் கம் அண்ட் ஃபைட் வித் மீ, கம் அண்ட் ஃபைட் வித் மீன்னு எல்லாருக்கும் சம்மன் பண்ணுவான். இவனுடைய பலத்தை பார்த்துட்டு யாரும் வரவே மாட்டா. ஒரு தடவை என்ன எடுத்து கிஷ்கிந்தாக்கு போகும்போது இந்த வாலி வந்து சந்தியாவந்தனம் பண்ண போயிருக்கான். என்னோட சண்டை போடவா வாலி. வாலி என்ன பண்ணா, 10 தலையும் ஒரு கொத்து என உதித்த திரளோன்னு அப்படியே பிடிச்சு தர 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 தரான்னு இழுத்து இங்க வச்சுட்டான். யாரு? ராவணனை. ராவணன் தலை மட்டும் வெள்ள இருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவனோட அப்படியே ஒரு குதி மெரினா பீச்ல போய் ஒரு அர்க்கியம். அவனோட அடுத்த குதி கன்னியாகுமரியில ஒரு அர்க்கியம். அவனோட ஒரு அடி சௌப்பாட்டியில ஒரு அர்க்கியம். 3 கடல்ல போய் அர்க்கியம் கொடுத்தாராம். கொடுத்தாச்சா? அர்க்கியம் கொடுத்துட்டு இப்ப இப்படி பண்ணார். ராவணன் கீழே உந்தா, ஒரே வேர்த்து இருக்கு. ஏதோ சண்டை போடணும்னு சொல்லிங்க, வாப்பா. ஐயோ சும்மா பேசலான்னு சொன்னது விளையாட்டுத்தனமா இருக்கே உன்கிட்ட. பேசலான்னு சொன்னது உன் காதுல அப்படி விழுந்திருக்கா ராவணா? அப்போ ஒரு வார்த்தை சொல்றான் ராவணன். எவ்வளவு மட்டமான ஆளுங்கிறத இது காமிக்கணும் பாருங்க. அவனுடைய ராவண வாக்கியம் இது. 23வது ஸ்லோகம் ராவண வாக்கியம்.
வாலியை பார்த்து சொல்றான், தாராஹா புத்ராஹா புரம் ராஷ்டிரம் போகாச்சாதன போஜனம் சர்வமேவா விபக்தம் நோ பவிஷ்யதி ஹரீஸ்வர. ஹே வாலி, ஹரினா குரங்கு, ஈஸ்வரனா தலைவன். ஹே குரங்குக்கு தலைவனை வாலியே, நான் சண்டையெல்லாம் போட வரல, வையப்பார் வாலி, இனிமேல இருந்து நம்ம தோழர்கள், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றான், இனிமேல இருந்து என் ஊர் உன் ஊர், இனிமேல இருந்து என் சொத்து உன் சொத்து, இனிமேல இருந்து என் ஒய்ஃப். அதுதான் இவன் சொல்றான் பாருங்க, தாராஹா புத்ராஹா, இனிமே என் ஒய்ஃபையும் உன் ஒய்ஃபா ட்ரீட் பண்ணிக்கோ. புரிஞ்சுடுத்தா ராவணனுடைய நிலை? தாராஹா புத்ராஹா புரம் ராஷ்டிரம், எல்லாம் என்னோடதெல்லாம் உன்னோடது. அதனாலதான் ராமர் என்ன பண்ணார், வாலியும் கொன்னார், ராவணனையும் கொன்னார். இது ரெண்டு மாதிரி, இந்த மாதிரி ஒப்பந்தம் யாராவது போட்டுப்பாளோ, இதெல்லாம் ஒரு MOUவா, ரெண்டு பேரும் அடிச்சேன். அதுதான் 23வது ஸ்லோகம். யாராவது ராவணன் இலங்கேஸ்வரன் நீங்கள் RS மனோகர் போட்டிருக்கார் பாருங்கன்னு இந்த ஸ்லோகத்தை காமிச்சிருக்கோம். இதுதான் ராவணனுடைய கேரக்டர். ஆச்சா, இப்ப ராவணனுடைய கேரக்டர்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப 24வது ஸ்லோகம். இந்த 24ல தான் காயத்ரி மந்திரம் பூர்த்தி அடையும். பர்கோ தேவஸ்ய தீமஹி தியஹ யோனஹ பிரச்சோதயாத். யாத், அந்த யாத்துல தான் அந்த யா, அது யாமேவ அப்படின்னு 24வது ஸ்லோகம். யாத்துல இத்து தான் நான் சொல்லிவிட்டேனே, அந்த ஹலங்க் வர இடத்த நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். யாத், யா. யாமேவ ராத்ரிம் சத்ருக்னஹ பர்ணசாலாம் சமாவிஷத் தாமேவ ராத்ரிம் சீதாபி பிரசூதாதாரகத்வயம். நான் எப்படி குரோனாலஜின்னு ராமாயணத்துல சொன்னேன், ராமர் பிறந்த போது வால்மீகி ராமாயணம் எழுதல. Though he was very much alive during Rama's birth, his compilation of Rama's life history and biographical events did not happen during that time. ராமருக்கு 41வது வயசு, சீதைக்கு 35 இருக்கும்போது தான் நடந்ததுன்னு நான் சொன்னேன். சீதை கர்ப்பவதியானா 39ல பட்டாபிஷேகம், 49 ராமர் இருக்கும்போது, சீதைக்கு 35 இருக்கும்போது தான் கர்ப்பவதியானா. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல தான் கொண்டு விட்டார், வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட கொண்டு விட்டார்னு சொன்னேன். அப்ப வால்மீகி ஆசிரமத்துக்குள்ள சீதை போனோன்னு தான் வால்மீகி கையோ நம்ம ராமர்னா பெரிய ஹீரோன்னு நினைச்சோம். அவர் போய் இந்த மாதிரி வைஃப் எல்லாம் விடலாமான்னு டவுட் வந்த உடனேதான் அவர் வால்மீகியை பார்த்து கேட்டார் கேள்வி. அப்புறம் தான் அந்த 2 பறவையை அடிச்சார். பிரம்மா உனக்கு அப்பதான் பிரம்மா சொல்றார், இது வரைக்கும் ராமர் லைஃப்ல என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் உனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா? இப்படி சொன்ன உடனே Valmiki starts composing Ramayanam in his ashramam while Sita is in her 2nd and 3rd trimester. இப்போ இந்த 3rd trimester முடியறதுக்குள்ள அவர் ராமாயணம் முடிக்க போறார். அவர் 6 months உள்ள முடிச்சு, அவ்வளோ பெரிய கிரந்தத்தை முடிப்பாராங்கிட்ட அவர் வால்மீகி முடிச்சுட்டார். இந்த லாஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல லாஸ்ட் அந்த சொல்வாளே டியூ டேட்னு ஒன்று கொடுப்பாளே பிரெக்னன்சிக்கு, அந்த டியூ டேட்டுக்கு முந்தின ராத்திரி அவர் ஆசிரமத்துல ராமாயணம் முடிக்கும் போது தான் சத்ருக்னன் வரும். சத்ருக்னனுக்கு தெரியாது சீதா மையா இஸ் ஹியர் அப்படின்னு. அவர் ரிவீலே பண்ணல, ஏதோ ஒரு தனியா ஒரு லேபர் ரூம்ல சீதையை வச்சிருக்கார். சத்ருக்னனுக்கு தெரியாது. ஏன் சார் சத்ருக்னன் அங்க வந்தார்னா அது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. ராமர் அயோத்தியால ஆண்டு கொண்டு வரும்போது பல ரிஷிகள் கம்ப்ளைண்ட் பண்றா, மதுவனத்துக்கு எங்களால போக முடியலையே. மதுவனம்ங்கிறது மதுரா. அங்கதான் துருவன் தவம் பண்றான் பாகவதத்துல. மதுக்கு சிவபெருமானுடைய திரிசூலம் மாதிரி ஒரு போட்டோ காப்பி இருந்தது, பாடாப்படுத்தி எடுப்பான் இந்த லவணன். இந்த லவணனை பத்தி இவாள்லாம் சொல்றா, ஐயோ இந்த லவணன் தொல்லை தாங்கவே முடியல. அப்ப ராமர் என்ன பண்ற, சத்ருக்னனை அனுப்புற. நீ போய் இப்ப பேர்லயே சத்ருக்னன்னு பேர் வச்சிருக்க, நீ ஒரு யுத்தம் பண்ணதில்லை, போய் ஒரு ஒத்தனையா போய் ஜெயிச்சுட்டு வா. அப்ப இந்த சத்ருக்னன் வரார். லவணாசுரனை ஜெயிச்சாச்சு மதுரா நகரத்தை. அப்புறம் உடனே அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு ராஜா இல்லைன்னா கஷ்டமா இருக்கும், நீயே எங்களுக்கு ராஜாவாயிடு. அப்பதான் அந்த இடத்தை he starts ruling சத்ருக்னன். அப்போ வர வழியில வால்மீகி ஆசிரமத்துக்கு வர்றார். அடுத்த நாள் தான் சீதைக்கு டியூ டேட். அப்பதான் இந்த வால்மீகியை பார்த்துட்டு நமஸ்காரம் எல்லாம் சொன்ன உடனே அங்க 2-3 அந்த சைரந்திரிகா ஸ்திரீகள்லாம் இருக்கா, அட்டெண்டிங் உமன்லாம். அவள்லாம் வால்மீகி கிட்ட பெயின் அப்படிங்கிற, அவருக்கு லேபர் பெயின் வந்துடுத்து. அப்போ வந்த உடனே அவ 2 குழந்தைய பெத்தெடுக்கிறா. எவ்வளோ அழகு பாருங்க ராமாயணம். ராமர் இல்லைனாலும் அவரோட தம்பி அந்த குழந்தைகளுடைய சித்தப்பா அந்த ஆசிரமத்துல இருக்கார். அந்த குழந்தைகள் பிறக்கும் போது அந்த ஸ்லோகம் தான் இது.
யாமேவ ராத்திரிம், அந்த ராத்திரி சத்ருக்னஹா பர்ணசாலாம் சமாவிஷத்து, எப்ப அந்த பர்ணசாலைக்கு வந்தாரோ தாமேவ ராத்திரிம், அதே எந்த ராத்திரி, யாமேவ தாமேவ, எந்த ராத்திரி சத்ருக்னன் வந்தாரோ அதே ராத்திரி தாமேவ ராத்திரிம் சீதா அபி, சீதா கூட பிரசூதா தாரகத்வயம், ரெண்டு குழந்தைகளை பெத்தெடுத்தா. லவகுஷால அப்படின்னா ஏன் ராமர் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதா? அவர் தெரியலனாலும் ராமரோ பரதனோ வந்திருக்க கூடாதான்னா, ராமாயணத்துல ராமர் பரதர் லக்ஷ்மணனை காட்டிலும் ரொம்ப வசதி சத்ருக்னன் தான் அப்படின்னு எங்க சம்பிரதாயத்துல சொல்வா. ஆழ்வார்களில் எப்படி மதுர கவிகளோ அதுபோலே நால்வரில் சத்ருக்னன். ஏன்னா ஆழ்வார்கள்ல பாக்கி எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை கொண்டாடினா, மதுர கவி ஆழ்வார் ஒத்தர் தான் பெருமாளை கொண்டாடின நம்மாழ்வாரை கொண்டாடினார். ராமாயணத்துல ராமருக்கு கைங்கரியம் பண்ணார் பரதன் சத்ருக்னன், பரதன் லக்ஷ்மணன். அந்த ராமருக்கு கைங்கரியம் பண்ண பரதனுக்கு கைங்கரியம் பண்ணார் சத்ருக்னன். அவள்லாம் பகவத் சேஷத்துவம் பண்ணா, சத்ருக்னன் மட்டும்தான் பாகவத சேஷத்துவம் பண்ணா. அதனால இந்த குழந்தைகள் பிறக்கும் போது ஒரு பாகவதோத்தமருடைய அனுகிரகத்தோடு இந்த குழந்தைகள் பிறந்துதான். அதனால பிரசூதா தாரகத்வயம்னு முடிச்சான். 24 ஸ்லோகங்கள், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வால்மீகி பண்ணார். இந்த 24 ஸ்லோகங்களின் முதல் எழுத்து சேர்த்தால் காயத்ரி மந்திரமே வந்துவிடும். அதனால அப்பேற்பட்ட சுவாமி இதம் ராமாயணம் கிருத்ஸ்னம் காயத்ரி பீஜ சயுதம் திரிசந்தியம் எஃப் பட்டேன் நித்யம் சர்வ பாபை பிரமுச்சதே. இதெல்லாம் யார் படிக்கிறாளோ அத்தனை பாவங்களும் ஒழியும். இல்லை, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் இதுல 2 ஸ்லோகங்கள் பராசர பட்டர் என்கின்ற மகான் எடுக்கிறார். ராமர் ஆராதனம் பண்ண குலதெய்வம் யாரு? ராமர் ஆராதனம் பண்ண குலதனம் அயோத்தியால இருந்தவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். அந்த ஸ்ரீரங்கநாதரை பார்த்தோம்னா பட்டர் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். தேஜப் பரம் தத் சவிதுர்வரேண்யம். இந்த பெருமாள் ரங்கநாதரை பார்த்தாலே காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சா மாதிரியாம். தேஜப் பரம் தத் சவிதுர்வரேண்யம் தாம்னா பரேணா பிரணகாத் சுவர்ணம் த்வாம் புண்டரீகே க்ஷணமாமனந்தி ஸ்ரீரங்கராஜம் தமுபாசிஷீய. ரங்கநாதா, நான் தியானம் பண்ணக்கூடிய காயத்ரி மந்திரத்தின் வடிவமாகவே இருக்கின்றாயே. அச்சா, வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் சததூஷணின்னு ஒரு கிரந்தம் ரச்சனை பண்ண. அதுல 23வது வாதம். அந்த வாதத்துல ஒரு ஸ்லோகம், பிரதி புருஷமனேகாஹ பிரத்யவஸ்தம் விசித்ராஹ சுபகதிஷு தியோ யஸ்சோதன்யத் அஞ்சசாம்னஹ அகில சிதசிதந்தர்யாமி தத் விஷ்ணு சஞ்ஞம் சவிதுரஹமுபாசே தஸ்ய தேவஸ்ய பர்கஹ. பர்கஹ தேவஸ்ய தீமஹின்னு வருது இல்லையா, அது அப்படியே தேசிகன் தேவஸ்ய பர்கஹ அப்படியே காயத்ரி மந்திரத்தை ஒரு ஸ்லோகமாக்கியிருக்கார். அதாவது என்னன்னா, ஜீவாத்மாவை தியானம் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியும், ஆனா பலன் இல்லை. ஜீவாத்மாவை தியானம் பண்ண ஒரு பலனும் இல்லை, அதுக்கு கைவல்யம்னு பேர், 0. பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் கஷ்டம், பண்ணா கிடைக்கிற பலன் அதுவும் வேஸ்ட், 0. ஜீவாத்மா இருக்கக்கூடிய உடம்ப தியானம் பண்ண முடியுமா? நல்லா ஈஸியா பண்ண முடியும். உடம்பெல்லாம் நல்லா தியானம் பண்ண முடியும். எப்பேற்பட்ட உடம்பு, ஆஹா ஓஹோன்னு சொல்லிடலாம். உடம்பு தியானம் பண்றது ஈஸி, பலன் 0. அதனால்தான் குருவாயூரப்பனை வர்ணிக்கும் போது பட்டத்திரியில் எடுத்தார், உன்மீல தந்த பங்கி ஸ்புரதருணதரச்சாய பிம்பாதரந்தஹ பிரீதி பிரஸ்யந்தி மந்தஸ்மிதிரதரம் வக்ரமுத்பாச தாமே அப்படின்னு பட்டதிரி எடுக்கிறார். அதாவது பெருமாள் வந்து சிரிச்சாராம் பட்டதிரியை பார்த்த உடனே, ஐயோ கிருஷ்ணா, உன்னை விட எனக்கு உன் பல்லு தான் பிடிச்சிருக்கு. உன்மீல தந்த பங்கி, அதாவது நட்சத்திரங்கள்லாம் மேலேந்து பட்டதிரியில் எடுத்தாராம். எடுத்துட்டு வாயில மேலையும் கீழையும் வச்சா மாதிரி ஒரே ஷைனிங்கா கிருஷ்ணருக்கு. உண்மையில தந்த பங்கி, நட்சத்திர வரிசை மாதிரி இருக்கேடா உன் பல்லு. கண்ணம் எப்படி இருக்குன்னார் பட்டதிரில். ஹரிமணி முகுரத் புரோல்லசத் கண்டபாலி வியாலோலத் கர்ண பாஷாஞ்சித மகரமணினர். அதாவது ஒரு எமரால்ட் மவுண்டனை போட்டு 2 வெட்டிவிட்டு இந்த பன் கிடைக்கும் பாருங்க பர்கருக்கு, அந்த மாதிரி எமரால்ட் பன் வச்சா மாதிரி இருக்குன்னார். அதாவது சாய பிம்பாதரந்தஹா, அந்த 2 எமரால்ட் மவுண்டனுக்கு நடுவுல நட்சத்திரங்களாம்.
அப்புறம் அந்த பாலேந்து வீதீம் நாராயணியத்துல நீங்க ஸ்லோகமா அனுபவிக்கணும். அது பாராயணம் உண்மையில தந்த பக்தி அது ஓடும் நாராயணியம், ஏன்னா முடிக்கணுமே 1036 ஸ்லோகம். ஆனா அதுல பாலேந்து வீதீம் ஒரு கிரெசென்ட் மூனை அப்படியே இப்படி இருக்கிற கிரெசென்ட் மூனை இப்படி வச்சா மாதிரி இருக்கான். அவர் ஃபோர்ஹெட் அப்படி இருக்கான். பாலேந்து வீதீம். எப்படி சார் இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு கேட்டா ஊர்துவம் அதுல ஒரு ஊர்துவம் வச்சுட்டு இருக்காராம் பெருமாள். அவர் சிரிக்கும் போது அந்த ஓட்டை மூக்குல இருக்கக்கூடிய ஓட்டை பெருசார்தான். என்னெல்லாம் வர்ணிச்சிருக்கார் பட்டதிரி, அதுல சிரிக்கிறாராம் பெருமாள் பார்த்துட்டு. இதெல்லாம் நாராயணியம் அது ஒரு தனி அனுபவம்னு வச்சுக்கோ. அது அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். இந்த நட்சத்திரம் நிலாலாம் வந்துட்டு வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன எடுத்தான், ராத்திரி சாயங்கால வேலை எடுத்தான். சாயங்கால வேலையானோடனே நட்சத்திரங்கள்லாம் பிறக்கணுமே, நட்சத்திரங்கள்லாம் வரணுமே. ராத்திரி ஆயிடுத்துன்னா நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா எங்க, ஏன்னா அது நிலாவை சுத்தி தான் இருக்கும். நிலாவை சுத்தி தான் நட்சத்திரம். தாரா மைத்ரி ததானயா கருணே அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். நட்சத்திரங்கள்லாம் நிலாவை தேடின்னு இருக்கான். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் முகம் நிலாவை போல இருக்கும் வள்ளுவர் சொல்றார். அதனால அந்த நட்சத்திரங்கள்லாம் குழம்பி போயிட்டான். ஆகாசத்துக்கு போகணுமா பொண்ணு கிட்ட போகணுமா, 2 பேர் மூஞ்சியும் நிலா மாதிரி இருக்கு அப்படின்னு அவ்வளவுலாம் வர்ணிச்சிருக்கா. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப உடம்ப தியானம் பண்ண முடியுமான்னு கேட்டா ஈஸியா பண்ண முடியும். பலன் 0. நம்ம உடம்ப தியானம் பண்ணா ஒரு பலன் இல்லை. நம்ம உடம்ப தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ உடம்ப தியானம் பண்ணா பிரயோஜனமே கிடையாது. ஜீவாத்மாவை தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியும், கஷ்டம். பண்ணா என்ன பலன்? கைவல்யம், வேஸ்ட், 0. உடம்ப தியானம் பண்ண முடியுமா? ஈஸி, பலன் 0. சரி, பெருமாளுடைய பரமாத்மாவை தியானம் பண்ண முடியுமா? கஷ்டம். பரமாத்மாவெல்லாம் க்ளோஸ் யுவர் ஐஸ் அது இதெல்லாம் சொன்னா நம்ம பெருமாள் இப்படியே ஒரே குழப்பமா இருக்கும். அவர் ஒளிமயமாக இருக்கிறார். சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் போன்ற குணங்களோடு இருக்கிறார். ஐயோ இவ்வளோலாம் இருக்காரா? கஷ்டமாயிடுது. பலன் நல்ல பலன். பெருமாளை தியானம் பண்ணா பலன் உண்டு, கஷ்டம். அப்ப பரமாத்மாவை தியானம் பண்றது ஈஸியான்னு கேட்டா கஷ்டம், பலன் உண்டு. பரமாத்மாவுடைய திருமேனிய தியானம் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். ஈஸியா, ரொம்ப ஈஸி, பலன் நிச்சயமா உண்டு. அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், பரமாத்மாவை நித்தியப்படி 3 வேளை எப்படி தியானம் பண்றது? அந்த பரமாத்மா எங்கேயாவது இருக்கணும். அந்த பரமாத்மா ஒளிமயமா இருக்கணும். இது பாருங்க, பெருமாள் லைட் அடிச்சு லைட் தெரியுறாரா அப்படின்னு கூடாது. அவரே தன்னை ரிவீல் பண்ணிக்கணும். அப்படி மத்தியானம் சாயங்காலம் கார்த்தால தியானம் பண்ணக்கூடிய தன்னையே வெளிப்படுத்திக்க பரமாத்மா சூரிய மண்டலத்துல தான் இருக்காராம். சோ சன்குள்ள இருக்கார் பெருமாள். அந்த சன்னுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்ணணும். அப்படின்னா நம்ம சன்னை கடந்து போனோம். இப்ப நான் தீர்த்தம் கேட்டேன்ல, நீங்க எதுல கொடுப்பேள்? டம்ளர்ல கொடுப்பேள் இல்லையா? தண்ணி எடுத்துன்னு வேணா அப்படியே கொட்டு வேலை தெரியுது, ஒரு டம்ளர்ல எடுத்துன்னு வருவேன். ஆனா நான் டம்ளர்னு சொல்லல. சோ த வாட்டர் நீட்ஸ் அ கேரியர். பரமாத்மாக்கு சன் தான் டம்ளர். அதுக்குள்ள அவர் இருக்கார். தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. அதுக்குள்ள இருக்க பெருமாளை தியானம் பண்றோம். அவருக்கு ஒரு கவரிங் தான் அந்த சூரியன். அந்த சூரியன் எப்படி இருக்கார்? பர்கனா இருக்கார். பர்கஹா. அவன் யாரு? அதுக்குள்ள இருக்கவன் யாரு? நாராயணன். அவன் யாரு? தேவஸ்ய பர்கஹா. அந்த பர்கனுக்குள்ள இருக்கக்கூடியது தேவன். சரி, அவரை தியானம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சக்தி கொடு, நமக்கு சக்தி வந்துடும். அது எந்த சக்தியா இருக்கணும் அப்படின்னா ஞானம்ங்கிற சக்தி. ஞானத்துக்கு தீ. பர்கஹா தேவஸ்ய தீமஹி. எனக்கு அந்த ஞானத்தை கொடு. அப்பதான் நீ எங்க இருக்கேன்னு கேட்டா தத்து ச விதுர்வரேண்யம். தத்துன்னு இருக்கா ஒரு வார்த்தை. தத்துலாம் பேர் வைக்கலாமா அப்படின்னா, தத்துன்னு பெருமாளுக்கு ஒரு நாமா இருக்கு. தத்ச விதுர்வரேண்யம். அந்த தத்துக்குள்ள இருக்கக்கூடிய தத்ச விதுர்வரேண்யம் பர்கஹா தேவஸ்ய அப்படின்னா அதை நான் வரிக்கிறேன். நாராயணனை வரிக்க கூடியதுதான் காயத்ரி மந்திரம். ஒருத்தரும் ஜீவாத்மா காயத்ரியோட சேர போறோம். அது இந்த காயத்ரி மந்திரம் மூலமா கல்யாணம் நடக்க போறது. அந்த பெருமாள் சூரியனுக்குள்ள இருக்கார். அப்புறம் தான் தத்ச விதுர்வரேண்யம் பர்கஹா தேவஸ்ய தீமஹி தியஹா அப்படின்னு. எனக்கு அது அடுத்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், இல்லாட்டா பூர்த்தி ஆயிடுமே மந்திரம். அதனால சொல்ல மாட்டேன். எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்திக்க கூடியதுதான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை யாரை பார்த்து சொல்றோம்? பெருமாள். பெருமாள் எதுக்குள்ள இருக்கார்? சூரிய வம்சத்துல வந்தவர் யார்? ராமர். ராமரை கொண்டாடக்கூடியது கிரந்தம் என்ன? ராமாயணத்துல ஒரு 1000 ஸ்லோகத்தின் முதல் எழுத்து சேர்ந்தா என்ன வரும்?
காயத்ரி இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி ஆயிடுது. சூரியனுக்கு காயத்ரி, அந்த காயத்ரியோட ஒரு ஒரு எழுத்தும் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணம் யாரை பத்தி? ராமரை பத்தி. ராமர் எந்த வம்சம்? சூரிய வம்சம். அப்ப காயத்ரி ராமாயணம்ங்கிறது ராமரையே சுத்தி 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 வருவதால் இப்பேற்பட்ட உயர்ந்த இந்த கிரந்தத்தை என்ன 3 நாள்ல பேசுமாறு அழைத்த மறுபடியும் ஆஸ்திக சமாஜத்தில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் உத்தவ சத் சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள்.